திதிகளில் சிறந்தது அஷ்டமி, அப்படித்தான் சாஸ்திரம் சொல்கிறது. திதிகள் இல்லையோ, அந்த திதிகளில் பஞ்சமி, ஷஷ்டி, சப்தமி, அஷ்டமி இப்படி வரும் இல்லையோ, அதில் அஷ்டமி தான் ரொம்ப சிறந்தது. அஷ்டமிக்கு ஆரம்பிக்கப்பட்டதெல்லாம் வெற்றியில் கலாசிக்கும். நம்ம ஹிந்து சாஸ்திரப்படி உள்ள அவதாரங்கள் பாருங்கோ. கிருஷ்ணன் அவதரித்தது அஷ்டமிக்கு தான். காளி தேவியாகவே அம்பாள் அவதாரம் பண்ணி தாரிக நிகிரகம் செய்தது அஷ்டமிக்கு தான். துர்கை அவதாரம் செய்தது அஷ்டமிக்கு தான். ஸ்ரீராமச்சந்திரன் நவமி என்று அஷ்டமி நவமியும் சேரப்பட்ட அந்த முகூர்த்தம், அதுவும் அஷ்டமியோட கடைசி தான். இதெல்லாமே அஷ்டமி தான். ஏன் அப்படி அவதாரம் எடுத்திருக்கிறது என்றால், ஒரு கோர சக்தியை, ஒரு மகா சக்தியை நிகிரகம் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு முகூர்த்தம் வேண்டும், வின் பண்ண வேண்டும். அதனால் அஷ்டமி ரொம்ப விசேஷமானது தான். அஷ்டமி சுக்லாஷ்டமி அதி விசேஷம். தேவி பூஜைக்கு ரொம்ப விசேஷமானது சுக்லாஷ்டமி.